லாங் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின், ரைட் த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபர்லின்ஸ். கிபர்லின்ஸ் ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணா பிளான்ட்ஸ்ல என்னென்ன பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். பிசியாலஜிக்கல்னா ரொம்ப சிம்பிளா என்னன்னா பிளான்ட்டுடைய பார்ட்ஸுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும். ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் கிபர்லின்ஸ் ஆன் பிளான்ட்ஸ் ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட். எக்ஸாம்பிள் வந்து கார்ன் பிளான்ட், பீ பிளான்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஜிபர்லினை நம்ம அந்த பிளான்ட்ல அப்ளை பண்ணோம்னா, யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டி விடும், அதிகப்படுத்தி விடும். எதனா எக்ஸ்ட்ராடினரி ரொம்ப அதிகப்படியான எலாங்கேஷன். எலாங்கேஷன்னா விரிவடைகிறதுன்னு அர்த்தம், இல்ல பெருசாகிறதுன்னு அர்த்தம். எதை பெருசாகும்னா இன்டர்நோடு. ஸோ இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுப்போம், இதுதான் செடியோடைய பிரான்ச்சு, ஒரு கிளைன்னு வச்சுப்போம். அதுல இருந்து சின்ன சின்ன கிளை பிரிஞ்சு போகுமா. ஸோ ஸ்டெம்னு எடுத்துக்கலாம் இதை, அதுல இருந்து சின்ன சின்ன கிளை பிரிஞ்சு போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளையில இந்த பகுதியோட ஸ்டெம்மோட அட்டாச் ஆயிருக்குல்ல, இந்த இடத்த தான் நோடுன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள், இது சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. அதே போல இந்த கிளை வந்து இந்த ஸ்டெம் பகுதியோட அட்டாச் ஆயிருக்கா, இது வந்து நோடுன்னு சொல்லுவோம். இந்த நோடுக்கும் இடைப்பட்ட இந்த கேப் இருக்குல்ல, அதுதான் நான் பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கேப், இந்த பகுதியை தான் இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கேப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்டெம்ல ஒரு கிளை, ஒரு பிரான்ச்சுக்கும் இன்னொரு பிரான்ச்சுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து அதிகமாக்கும் கிபர்லின் அப்ளை பண்றதுனால. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கார்ன்னா சோளம், பீ பிளான்ட்னா பட்டாணி விளைய வைப்பாங்கல்ல, அந்த பிளான்ட் இது. ஸோ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்னா இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செடியில உள்ள பார்ட்ஸ், அந்த பகுதி, அதுல மாறுபாடு கொண்டு வருது. ஸோ பிசியாலஜினா ரொம்ப சிம்பிளா பிளான்டோடைய பார்ட்ஸ்னு அர்த்தம். அது லீஃபா இருக்கலாம், பிரான்ச்சா இருக்கலாம், ஸ்டெம்மா இருக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் நம்ம ஷார்ட் ஆன்சர் 2லயே டீடைலா பார்த்துட்டோம், போல்டிங்னா என்னன்ட்டு. நான் சிம்பிளா சொல்றேன் இந்த ஆன்சருக்காக. யாராவது அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. இதுதான் ரொசெட் பிளான்ட். ரொசெட் பிளான்ட்ல இது போல ஷூட் வந்து வர்றது, இது போல வருது இல்ல, இந்த மாதிரி அந்த பிளான்ட்ல வர்றதுக்கு பேரு தான் போல்டிங். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரொசெட் பிளான்ட்ஸ், இதுதான் ரொசெட் பிளான்ட்ஸ். அதுல நம்ம ஜிபர்லின் அப்ளை பண்ணோம்னா அது வந்து ஷூட்டை வந்து எலாங்கேட் பண்ணும், இது மாதிரி வர வைக்கும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, போல்டட் ஷூட். போல்டிங்னால உருவான ஷூட். ஷூட்னா இது மாதிரி இலைப்பகுதி வருது இல்ல, வெளிப்புறமா, அதுக்கு பேரு தான் ஷூட்னு சொல்லுவோம். ஃபாலோடு பை ஃபிளவரிங். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா ஃபிளவர்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்திருக்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கிறது ஃபிளவர்ஸ், இதுக்கு பேர் தான் போல்டிங். தேர்ட் பாயிண்ட், கிபர்லின்ஸ் ப்ரோமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃபிளவர்ஸ் இன் மோனோஷியஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் வந்து குக்கர் பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோஷியஸ் பிளான்ட்டுக்கு குக்கர் பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிபர்லின்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுமா, அதிகப்படுத்தும். எதனா ப்ரொடக்ஷன், உற்பத்தி ஆகுறது. எது உற்பத்தி ஆகுறதுன்னா மேல் ஃபிளவர்ஸ். ஸோ மேல் ஃபீமேல்லாம் இருக்கும், அதுல மேல் ஃபிளவர்ஸை உற்பத்தி பண்றதை அதிகமாக்கும். எந்த வகையான பிளான்ட்லனா மோனோஷியஸ் பிளான்ட். மோனோஷியஸ் பிளான்ட்னா ஒரே பிளான்ட்ல மேலும் இருக்கும், ஃபீமேலும் இருக்கும். சில பிளான்ட்ல பாத்தீங்கன்னா மேல் தனி பிளான்டா இருக்கும், ஃபீமேல் தனி பிளான்டா இருக்கும். ஆனா மோனோஷியஸ் பிளான்ட்ல மேல் ஃபிளவரும் இருக்கும், ஃபீமேல் ஃபிளவரும் இருக்கும். அதுல மேல் ஃபிளவருடைய ப்ரொடக்ஷனை, உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் கிபர்லின் பண்ணணும்னு சொல்றாங்க. குக்கர் பிட்ஸ்னா ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இந்த சொரக்காய், புடலங்காய் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் தான் குக்கர் பிட்ஸ். கோட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஜிபர்லின்ஸ் பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். பொட்டேட்டோனா நம்மளுக்கு உருளைக்கிழங்குன்னு தெரியும், இதுதான் உருளைக்கிழங்குன்னு எடுத்துப்போம். உருளைக்கிழங்கு மேல சின்ன சின்னதா வளரும் பார்த்திருக்கீங்களா, அதுக்கு பேர் தான் டியூபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சில டைம் வந்து அந்த டியூபர்ஸ் வந்து வளராம அப்படியே இருக்கும், அதுக்கு பேர் தான் டார்மன்சின்னு சொல்லுவாங்க. டார்மன்சினா அது வளராம அப்படியே இருக்கிறது. ஸோ அந்த டார்மன்சியை பிரேக் பண்ணி உடைச்சி, அதாவது அதை வளர வைக்கிறது வந்து ஜிபர்லின் பண்ணோம். ஸோ பொட்டேட்டோ டியூபர்ஸ்னா அதுக்கு மேல அந்த சின்ன சின்னதா இருக்கிறது, அது வளராம இருக்கிறத வளர வைக்கிறது தான் ஜிபர்லின் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஜிபர்லின்ஸ் ஆர் எஃபிஷியன்ட் தென் ஆக்சின்ஸ். ஆக்சின் கெமிக்கலை விட ஜிபர்லின் வந்து எஃபிஷியன்டா வேலை செய்யுமா, நல்லா வேலை செய்யும். எதுலன்னா இன் இன்டியூசிங் த ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட். சீடு இல்லாம ஃப்ரூட்லாம் சிலதை பார்த்துருப்பீங்க, அதை உருவாக்குறதுல, அதை இன்டியூஸ் பண்றதுல, அதை செய்ய வைக்கிறதுல ஜிபர்லின்ஸ் வந்து ஆக்சினை விட நல்லா வேலை செய்யுமா. ஸோ அந்த சீட்லெஸ் ஃப்ரூட்டுக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தனோ கார்பிக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டொமேட்டோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, தக்காளி. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு, சீடு இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றது, அதுக்கு ஜிபர்லின் யூஸ் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமா தான் நார்மலா ஃப்ரூட்ஸ்லாம் உருவாகும்.
அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்காம, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் நடக்காம ஃப்ரூட்ஸ் வந்து உருவாச்சுன்னா, டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்.